ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் பாபாவின் அற்புதங்கள்னு சொல்லி பல இனிக்கும் லீலைகளை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோங்க நம்மளுடைய யூடியூப்பில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பாபா பக்தர். இவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பூட்டி. பூட்டியை பற்றி நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பக்தர் இந்த ஸ்ரீமான் பூட்டி. இவருடைய வாழ்க்கை வரலாறை தான் நம்ம இன்றைக்கி ஆடியோ புக்கில் பார்க்க போகிறோங்க. இவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பக்தர். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவருடைய கதைகள் எல்லாமேவும். இப்போ நம்ம அவருடைய கதைகளுக்குள்ளே போகலாம். இவருடைய முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா கோபால் ராவ் முகுந்த் ராவ் ஸ்ரீமான் பூட்டி. இவரை சுற்றி இருந்த நண்பர்களும் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இவரை பாபு சாஹிப் பூட்டின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்து இவர் பாபு சாஹிப் பூட்டின்னு அறியப்பட்டார். ஆனால் இவருடைய முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா கோபால் ராவ் முகுந்த் ராவ் ஸ்ரீமான் பூட்டி. இவர் இந்தியாவில் நாக்பூரை சேர்ந்தவர். நாக்பூரில் மிக வசதி படைத்த நபர்களில் இவரும் ஒருத்தவர். மிகப்பெரிய தொழிலதிபர் அந்த காலத்தில். ஏன்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலேயே மிகப்பெரிய தொழில்கள்லாம் பண்ணியிருக்காரு. இவர் வீட்டுக்கு வர்ற நிறைய பேர்த்துக்கு வந்து இவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணியிருக்காங்க. கோஷாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஷாலா அமைக்கிறதுக்கு, அந்த பசு மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு, பள்ளிக்கு போகிற குழந்தைங்களுக்கு வந்து பள்ளிக்கு போகிறப்போ அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உதவி கேட்டு வர்றவங்க எல்லாருக்குமே வந்து பூட்டி குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க அவ்வளோ ஒரு கைண்ட் பர்சன்ஸ். அவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும், இன்னைக்கு செகண்ட் வரைக்கும் அவ்வளோ ஒரு பணிவானவங்க. இந்த கோபால் ராவ் முகுந்த் ராவ் ஸ்ரீமான் பூட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேவை பண்ணியிருக்காரு. இவர் ஆங்கிலேயர் காலத்தில் நிறைய சேவை பண்ணியிருக்காரு. நம்மளுடைய மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்தர்களுக்கு பேருக்கு பின்னாடியும் சர்நேம் இருக்கும். பாட்டில், சிண்டே, கோன்கர்னு. அதுபோல் பூட்டியோட சர்நேம் வந்து பார்த்திங்கன்னா கர்சலேன்றது தான் இவங்களுடைய சர்நேம். ஆனால் அப்போது ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூட்டி குடும்பத்தை வந்து ஹானர் பண்ணுறதுக்கு, கௌரவப்படுத்துறதுக்கு அவங்க தான் என்ன பேர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னா பூட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ இருந்து பூட்டின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பித்து எல்லாரும் வந்து பூட்டி குடும்பம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்களுடைய குடும்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா கர்சலே. ஆனால் ஆங்கிலேயர்களால் இவங்க வந்து பூட்டின்னு அறியப்பட்டாங்க. பூட்டியோடைய தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வசதி படைத்தவர். அவர் அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரகுஜி போஸ்லே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் மூலமாக தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செல்வந்தர்களாக மாறினாங்க. இவங்களுடைய அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூட்டி அவங்க வாழ்கிற அந்த வீட்டில் வந்து நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே வந்து தங்கியிருக்காங்க. நிறைய புத்தகம் எழுதுகிற அந்த ஆத்தர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட குடும்பம் தான் இந்த பூட்டி குடும்பம். இந்த பூட்டிய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செல்வம் இருந்தும் கூட ரொம்ப தன்மையாக இருந்து பல சேவைகள் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த குடும்பம் வந்து எப்படி பாபா கிட்ட வராங்கன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கோபால் ராவ் முகுந்த் ராவ் ஸ்ரீமான் பூட்டி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய குரு யாருன்னா ஷேகாவில் இருக்கிற கஜனன் மகாராஜ் தான் பூட்டியோடைய குரு. கஜனன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் கஜனன் மகாராஜ் கிட்ட தான் இருந்தார். கஜனன் மகாராஜ் வந்து யாருன்னா பாபா இருந்த காலத்தில் இருந்த ஒரு சித்த புருஷர். அவர் வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்ரேயரில் அம்ச அவதாரம்னு கூப்பிடுவோம். அந்த கஜனன் மகாராஜ் கிட்ட தான் இவர் பூட்டி இருந்தார். கஜனன் சரித்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சாய் சச்சரிதம் சொல்கிறோம், அதுபோல் கஜனன் சரித்திரத்தில் பூட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு முறை பூட்டி வந்து கஜனன் மகாராஜை
அவருடைய மாளிகைக்கு கூட்டு போயிடுவார். அந்த மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா பூட்டி இருக்கிற மாளிகையில் கஜனன் மகாராஜ் அங்கே ஒரு அறையில் வந்து அவர் தங்கியிருப்பார். ஷேகாவை சேர்ந்த கஜனன் மகாராஜ் அவ்வளோ பெரிய சத்புருஷர் தங்கியிருப்பார். அவர் கஜனன் மகாராஜை அனுப்பவே மாட்டார், ஷேகாவுக்கு திரும்ப அனுப்பவே மாட்டார். பூட்டி அப்படி பார்த்துக்கிறவர், அவ்வளோ பக்தி, அவர் மேலே அன்பு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை வந்து கஜனன் சரித்திரத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்மளுடைய ஸ்ரீமான் பூட்டி. அவ்வளோ குரு மேலே பக்தியும் அன்பும் இருக்கும். இவர் எப்படி பாபா கிட்ட வர்றாருன்னா, இவருக்கு ஏற்கனவே ஒரு குரு இருக்கார், கஜனன் மகாராஜ். ஒரு குரு கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் இன்னொரு குரு கிட்ட போகக்கூடாது, அது வந்து பார்த்திங்கன்னா குரு துரோகம். அதனால கஜனன் மகாராஜ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் 1918 1910லேயே வந்து பார்த்திங்கன்னா சமாதி அடைய போகிறார். அவர் சமாதி அடைகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கஜனன் மகாராஜ் என்ன பண்ணுறாருன்னா, அவரை வந்து ஷீரடிக்கு அனுப்புகிறாரு. ஷீரடிக்கு போ, அங்கே என்னுடைய பிரதர் இருக்கார், அவர் தான் இனிமேல் உன்னுடைய குருன்னு சொல்லி நம்மளுடைய கஜனன் மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டியை வந்து ஷீரடிக்கு அனுப்புகிறாரு. அப்போ பூட்டியை ஷீரடிக்கு கூப்பிட்டு வர்றது யாருன்னா, துமால் அப்படின்ற பக்தர் தான் பூட்டியை வந்து ஷீரடிக்கு கூப்பிட்டு வர்றாரு. 1908 1908 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமான் பூட்டி ஷீரடிக்கு வர்றார். ஷீரடிக்கு வந்தோடனே பாபா கிட்டே ஐக்கியமாயிடுறார். பாபாவே கதின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஷீரடிக்கு வந்த கொஞ்சம் வருட காலத்திலேயும் பாபா வந்து கூப்பிட்றாரு, பாபா நீங்கள் ஷீரடியிலேருந்து கிளம்பி வாங்க பாபா, எங்களுடைய மாளிகையில் வந்து தங்குங்க பாபா, நான் உங்களை நல்லா பார்த்துக்குறோம் பாபா, நீங்கள் வாங்க பாபா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, பூட்டி நான் ஒன்றும் என்னுடைய பிரதர் கஜனன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. பாபா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் என்னுடைய அண்ணன் கஜனன் மகாராஜ் கிடையாது, நீ கூப்பிட்ட நேரத்துக்கெலாம் நான் வர்றதுக்கு அப்படின்னு பாபா சொல்லுவார். அவ்வளோ அன்பு பூட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அன்பாக இருப்பார் பாபா கிட்ட. நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க, ஸ்ரீமான் பூட்டி பாபா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தலை குனிஞ்சே தான் இருப்பார், தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டார். அவ்வளோ ஒரு கண்ணியம், பாபா மேலே வந்து கண்ணியம். நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷாமா நம்மளுடைய பூட்டி இவங்க 2 பேத்துக்குமே வந்து கனவு வரும். அந்த கனவுல வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து வாடாவை கட்டுன்னு சொல்லுவார். அப்போது அந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த கதைப்படி பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த வாடாவை கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டும்போது என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு விஷயமும் செய்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சி தான் செய்யணும். அப்போது நம்மளுடைய பூட்டி அவ்வளோ பெரிய மாளிகையை அவருடைய சொந்த செலவில் அவர் தான் கட்ட போகிறார். எல்லா காசுமே அவருடைய காசு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பூட்டி வந்து என்ன பண்ணுறாருன்னா ஷாமாவை கிட்ட சொல்கிறாரு, ஷாமா நீ பாபா கிட்ட போய் கேளு, இது மங்களகரமான நேரமா, இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் உடைக்கலாமா அப்படின்னு பாபா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி பூட்டி வந்து ஷாமா கிட்ட கேட்குறாரு. இதை வந்து சாய் சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள். தேங்காய் உடைக்கிறதுக்கு நல்ல நேரமான்னு கேட்குறத கூட பூட்டி போய் கேட்க மாட்டேங்கிறார் பாபா கிட்ட. அவர் வந்து ஷாமாவை கிட்ட கேட்குறாரு, ஷாமா நீங்கள் போய் கேளுங்கன்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு டவுன் டு எர்த், ரொம்ப அன்பாக, ரொம்ப பக்தியாக தன்னை வந்து தன்னுடைய குரு முன்னாடி தான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய செல்வந்தன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய தொழிலதிபர் தெரியுமான்றதை காட்டிக்கிறாமல் அவ்வளோ தன்மையாக இருந்திருக்கார் ஸ்ரீமான் பூட்டி. ஸ்ரீமான் பூட்டியோடைய ஒரு படம் இருக்குங்க. நம்மளுடைய நிறைய பக்தர்கள், பாபா பக்தர்கள் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. பாபா வந்து பார்த்திங்கன்னா லெண்டிபாக்குக்கு போகிற படம். பாபா வந்து பார்த்திங்கன்னா லெண்டிபாக்குக்கு போகிறப்போ பின்னாடி பாபோஜி ஷிண்டேன்றவர் கொடை பிடிச்சிட்டு வருவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கமும் இடது பக்கமும் 2 பக்தர்கள் இருப்பாங்க. நிமோன்கர், இன்னொருத்தவர் வந்து பூட்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா பூட்டியை பாருங்கள், பூட்டி வந்து தலை குனிஞ்சே தான் இருப்பார். பாபா முன்னாடி தலை குனிஞ்ச மாணிக்கே இருப்பார். அந்த நபர் தான் ஸ்ரீமான் பூட்டி. அவர் பாருங்கள் தலை குனிஞ்சு பாபாவோட கால் பொறுப்பாதங்களை பார்த்த மாணிக்கே இருப்பார். இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட ஸ்ரீமான் பூட்டி வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர்லேருந்து ஷீரடி வர்றதுக்கு வந்து இப்போயே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் ஆகும். இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, இவ்வளோ நல்ல குட் ரோட்ஸ் இருந்தும் கூட 12 ஹவர்ஸ் ஆகுது. அப்போது அவர் வரணும்னா குதிரை வண்டியிலையோ மாட்டு வண்டியிலையோ இல்லாட்டினா ட்ரெயினில் வரணும். ட்ரெயினில் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா கோப்பர்காவ் வந்து கோப்பர்காவிலேருந்து அவர் குதிரை வண்டியிலையோ மாட்டு வண்டியிலையோ அவர் வந்து ஷீரடிக்கு வரணும். இப்படிப்பட்ட பெரிய ஜேர்னி. இந்த ஜேர்னியில் அவர் வந்து இங்கே தங்குறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு நல்ல குட் ஹோட்டல்ஸ் கிடையாது. இப்போது பார்த்தீங்கன்னா ஷீரடியில் வந்து நிறைய குட் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. அந்த காலத்தில் அந்த சத்திரங்கள், தங்கும் வசதியுள்ள சத்திரங்கள் இல்லை. அப்போது ஸ்ரீமான் பூட்டி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் வந்து ஷீரடியில் தங்கி பாபாவை பார்க்கறதுக்காக அவர் ஒரு கட்டடம் கட்டுறாரு. வித் த பெர்மிஷன் ஆஃப் பாபாவுடைய ஆசீர்வாதத்தோட அவர் ஒரு கட்டடம் கட்டுறாரு. இப்படி தான் அந்த வாடா கட்டப்படுது. அந்த வாடா கட்டிக்கிட்டு இருக்கும்போது பாபா வந்து பார்த்திங்கன்னா லெண்டிபாகுக்கு போவார். திரும்ப லெண்டிபாகுக்கு போயிட்டு ரிட்டன் துவாரகமாய்க்கு வர்றப்போ அப்போ பாபா வந்து சில விஷயங்கள் சொல்லுவார். ஜன்னல் இந்த பக்கம் வரணும், பால்கனியை வந்து இந்த பக்கம் சைடில் வைங்க, இப்படின்னு சொல்லி பாபா அவர் சொல்லி அந்த வாடா வந்து பார்த்திங்கன்னா கட்டப்படுது. அப்போ அங்கே இருந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து வா பாபா பாரு, இந்த பக்கம் சொல்கிறாரு ஜன்னலை அப்படி வைங்கப்பா, செங்கக்கல்லை அங்கிட்டு திருப்பி வைங்கப்பா அப்படின்னு பாபா சொல்ல அந்த புனிதமான அந்த சமாதி மந்திர் வந்து கட்டப்படுது. பிற்காலத்தில் பாபா தான் அங்கே இருக்க போகிறாருன்றது அங்கே இருந்த பக்தர்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் பாபா வந்து பார்த்திங்கன்னா சொல்ல அது கட்டப்படுது. ஸோ இன்றைக்கும் பூட்டி வாடா வந்து பார்த்திங்கன்னா சமாதி மந்திர் வந்து பெர்ஃபெக்ட் வாஸ்து. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய ஆலோசனையில் தான் ஒவ்வொரு ஜன்னலும் தூணும் எல்லாமே வந்து ஸ்ரீமான் பூட்டிக்கு பாபா சொல்லி அது வந்து கட்டப்படுதுங்க. இப்போ கூட பாருங்கள், நிறைய பேர் ஷீரடி வந்திருப்பீங்க. ஷீரடி வந்தீங்கன்னா பாபா வந்து நம்மளால் கூட்டமாக இருக்குது, க்ரௌடாக இருக்குது, பார்க்க முடியலன்னா நம்ம வந்து முக தரிசனம் பண்ணுவோம். இது எல்லாமே பாபாவுடைய ஐடியா. இப்படி தான் பிற்காலத்தில் நடக்க போகுதுன்னு ஜன்னல் இருக்கும், ஜன்னல் வழியாக பாபாவை பார்க்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு விண்டோ, பால்கனி எல்லாமே பாபாவுடைய ஐடியாங்க. பாபாவுடைய ஐடியாவில் இது கட்டப்படுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது கட்டி முடிக்கக்குள்ளேயும் நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் ரெஸ்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரியும். பாபாவுடைய மகா சமாதி சாப்டரில் பாபா வந்து பார்த்திங்கன்னா சமாதி ஆகிறாங்க துவாரகமாயில். சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு, என்ன வந்து தகடிவாடா அந்த கல் கட்டடத்தில் கொண்டு போய் வைங்க, நம்ம எல்லாரும் அங்கே இருக்கலாம் அப்படின்ற அந்த வார்த்தையை பாபா சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய் சச்சரிதத்தில் இந்த கதை ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. அந்த கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா பாபாவை வந்து அந்த புனிதமான அந்த பூத உடலை வந்து பார்த்திங்கன்னா அப்போது இருந்த ஷீரடி மக்கள் அவரை வந்து தூக்கிட்டு நம்மளுடைய பூட்டி கட்டின அந்த கட்டடத்தில் போய் ஒரு மைய மண்டபத்தில் வந்து வைக்க போகிறாங்க. அந்த மைய மண்டபத்தில் ஆக்சுவலாக என்ன வைக்கலான் இருந்தார்னா ஸ்ரீமான் பூட்டி அவர் வந்து மிகப்பெரிய முரளிதரர் கிருஷ்ணரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒரு விக்கிரகத்தை அங்கே வைக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அந்த கிருஷ்ண பரமாத்மா விக்கிரகத்துக்கு ஆர்டர் கொடுத்தும் கூட அவ்வளோ பெரிய செல்வந்தர் தொழிலதிபராக இருக்கிற ஸ்ரீமான் பூட்டி ஆர்டர் பண்ண விக்கிரகம் சொன்ன நேரத்துக்கு வரலை. அதுங்குள்ளேயும் பாபா சமாதி ஆயிடுறாரு. பாபா சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவருடைய பூத உடலை வந்து சமாதி மந்திரில் அந்த முரளிதரர் அந்த கிருஷ்ணர் சிலைக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே அந்த சிலை வைக்க வேண்டிய இடத்துல பாபாவுடைய பூத உடலை வைக்கிறாங்க. வச்சு பாபாவுடைய சமாதி மந்திரா அது மாற்றப்படுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு நபர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சொந்தமாக பார்த்து கட்ட ஒரு கட்டடத்தை, அந்த கட்டடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மைய மண்டபத்தில் ஒரு பூத உடல், தன்னுடைய குருநாதருடைய பூத உடலை வைக்கிறப்போ அவருடைய மனசு எந்த மாதிரி இருக்கும்? அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேர் பெருமை எதுக்குமே ஆசைப்படாமல் அவ்வளோ லட்சம் ரூபாய்க்கு அந்த கட்டடத்தை அப்பயே
ஆங்கிலேயர் காலத்திலே அவ்வளோ பணம் போட்டு கருங்கல்லால் கட்டப்பட்ட அந்த கட்டடத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே ஷீரடி சன்ஸ்தானுக்கு கொடுத்துட்டார். எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் வந்து என்னோட போர்டு வைங்க, என்னுடைய நேம் வைங்க, என் குடும்பம் வந்துச்சுன்னா எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் படுத்தணும், இந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன் எதுவுமே இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட வாடாவை வந்து அப்படியே ஷீரடி சன்ஸ்தானுக்கு கொடுத்துட்றாரு. அவர் அன்னைக்கு செஞ்ச அந்த ஒரு விஷயத்தினால இன்னைக்கு இந்த நொடி பொழுது வரைக்கும் நம்ம எல்லாரும் பாபாவை உள்ளே போய் சந்தோஷமாக மன நிம்மதியாக நம்ம நன்றி சொல்கிறது எல்லாமே அந்த சமாதி மந்திரில் நடக்குது. அந்த சமாதி மந்திரில் அவ்வளோ அழகாக பாபாவோட ஆரத்தியெல்லாம் நம்ம பாடுறோம். இன்றைக்கி நம்ம ஷீரடி வர முடியாதுனா கூட நம்மளுடைய மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஷீரடி லைவ் ஆரத்தி, லைவ்ல என்ன நடக்குது இது எல்லாமே வந்து பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீமான் பூட்டி. அன்னைக்கு கோபால்ராவ் முகுந்த்ராவ் ஸ்ரீமான் பூட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட கட்டடத்தை கட்டி முடிக்கும் தருவாயில் பாபாவுடைய பூத உடலை வைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. சம்மதம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய கட்டடத்தையும் தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக கட்டப்பட்ட அந்த கட்டடத்தை அப்படியேவும் பக்தர்களுக்காகவும் பக்தைகளுக்கு பாபா பக்தர்களுக்கு கொடுத்துட்றாரு. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையிலே அவருக்கு தலை வணங்குற இந்த இடத்துல. அவர் எதுவுமே எதிர்பார்க்கலைங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா லீஸுக்கு அந்த கட்டடத்தை அப்படியே கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா ஷீரடி சன்ஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை கௌரவப்படுத்துறதுக்காக 8 ரூபாய் கொடுக்குறாங்க. 8 ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஷீரடியில் பாபாவுடைய சமாதி மந்திருக்குள்ளே நுழையிறப்போ 2 உட்டன் டோர் இருக்குங்க. உள்ளே நுழையிறப்போ உட்டன் டோர் இருக்கும். அந்த டோரில் வலது பக்கம் டோருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா கோபால்ராவ் முகுந்த்ராவ் ஸ்ரீமான் பூட்டின்ற ஒரு லட்சாதிபதி, நாக்பூரை சேர்ந்தவர். அவர் சொந்த செலவில் இவ்வளோ பெரிய மாளிகையை, இவ்வளோ பெரிய கட்டடத்தை அவர் கட்டி நம்மளுடைய பாபா பக்தர்களுக்கும் பக்தைகளுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத வந்து அந்த வலது பக்கம் டோருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டு இருக்குது. அவர் என்றைக்குமே எதையுமே ஆசைப்படலை, எந்த பேர் புகழ் எதுக்கும் ஆசைப்படலை. ஆனால் அப்போ இருந்த ஷிரடி மக்கள் எல்லாருமே வந்து இவருடைய பக்தியை கண்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டை வைக்கிறாங்க. இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா மடிக்கிற டோராக இருக்கும். நீங்கள் ஷீரடி வந்திருந்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்திருப்பீங்க. அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா சமாதி மந்திர் டோர் வந்து மடிக்கிற டோராக இருக்கும். அதனால டோருக்கு பின்னாடி தான் அந்த கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு கமெண்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டாக போட பார்க்குறேங்க. அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, அதை நான் போடுறேன். இந்த ஸ்ரீமான் பூட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அன்பாக இருந்தார். அவருக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா மேலே ரொம்ப விருப்பம். கிருஷ்ணர்னால் அவருக்கு ஒரு இஷ்ட தெய்வமாக இருந்துச்சு. கடைசியில் பாபாவே வந்து பார்த்திங்கன்னா சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, பாபாவே முரளிதரராக மாறினார். பாபாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவா நம்மளுடைய ஸ்ரீமான் பூட்டிக்கு மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பாபா. அந்த பாபாவுடைய பூத உடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த புனிதமான அந்த தகடிவாடா கல் கட்டடத்தில் இருக்குது. ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமான் பூட்டியோடைய பக்திக்கு இன்னொரு உதாரணம் நான் கண்டிப்பாக சொல்லணுங்க. ஸ்ரீமான் பூட்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து துவாரகமாயில் இருக்கார். அப்போது பாபாவை பார்க்க ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு ஜோசியர் வந்து பார்த்திங்கன்னா வரார். அவர் கையில் ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பற்றி கற்றுக்கிறதுக்கு, பிளானட்ஸை பற்றி இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு புக்கு இருக்குது. அதை கொண்டு வந்து பாபா கிட்ட கொடுத்து பாபா கையால் அதை வாங்கி படிக்கணும்னு அந்த
அஸ்ட்ராலஜர், அந்த ஜாதகம் பார்க்குறவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கையில் ஒரு ஜாதக புக்கு, பயிற்சி பண்ணுற அந்த புக்கை கொண்டு வந்து பாபா கிட்ட கொடுக்குறாரு. பக்கத்தில் ஸ்ரீமான் பூட்டி இருக்கார். பாபா என்ன செய்கிறாருன்னா அந்த புக்கை ஒவ்வொரு பக்கமாக பார்த்துட்டு அந்த புக்கை வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த கொண்டு வந்த அந்த பக்தர்கிட்ட கொடுக்காம பாபா பூட்டி கிட்ட கொடுத்துட்டார். பூட்டி என்ன செஞ்சார் தெரியுங்களா? ஒரு வார்த்தை கூட பாபாட்ட கேட்கல. பாபா ஏன் பாபா இந்த புக்கை என்கிட்ட கொடுத்தீங்க? நான் என்ன இந்த புக்கை படிக்கணுமா பாபா? நான் என்ன பாபா செய்யணும்? இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவர் அந்த புக்கை அப்படியே வாங்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் படித்து முடித்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பித்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஜாதகம் பார்த்து அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போச்சு. இந்த அளவுக்கு ஒரு பக்திங்க, என்ன மாதிரி ஒரு பக்தின்னு பாருங்கள். இது ஒரு சின்ன உதாரணம் தான், ஆனால் அந்த பக்தி பாருங்களேன். ஏன், எதுக்கு, நான் ஏன் படிக்கணும், எனக்கா பாபா கொடுத்தீங்க, நான் என்ன செய்யணும், ஒரு வார்த்தை கூட கேட்காம பாபாவுடைய கமாண்ட், பாபா என்ன சொல்ல வரார், என்ன அந்த அந்த ஃபீல், அந்த டெலிபதி அவங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன மாதிரி ஒரு அன்புன்னு பாருங்கள். இந்த ஸ்ரீமான் பூட்டி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வாடாவை கட்டிட்டாரு, இவ்வளோ பக்தி பாபா மேலே இருந்தும் கூட கடைசியில் ஸ்ரீமான் பூட்டி சமாதி ஆகும் நேரத்தில் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா பாம்பேயில் இருக்கார். ஸ்ரீமான் பூட்டி சமாதி ஆகிற நேரத்தில் அவர் பாம்பேயில் இருக்கும்போது அப்போது அவருடைய ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அறைக்கு வந்து ஷாமா வரார். ஷாமா வந்தோடனேயும் பூட்டி ரொம்ப சந்தோஷப்படுறார். பூட்டி வந்து பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சிக்காக இருக்கார். ஷாமாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகி ஷாமா கிட்ட சொல்கிறாரு, ஷாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஷாமா, பாபா வந்து சொன்னார் நீ பயப்படாத பூட்டி, உனக்கு பயமாக இருந்தால் என் ஷாமையாவை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். ஷாமா நீ வந்தது எனக்கு பாபாவே வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி, இது வந்து பார்த்திங்கன்னா பாபா சமாதி ஆனதுக்கு பிறகு நடக்கிற விஷயங்க. பாபா சமாதி ஆனதுக்கு பிறகு தான் ஸ்ரீமான் பூட்டி எல்லாருமே சமாதி அவங்கெல்லாம் இறக்குறாங்க. அப்போது ஸ்ரீமான் பூட்டி அவருடைய கடைசி தருவாயில் அவர் சொன்ன வார்த்தை, ஷாமா நீ இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பாபாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. பாபா சொன்னார் ஷாமா பூட்டி உனக்கு பயமாக இருந்தால் என் ஷாமையாவை உன் பக்கத்தில் வச்சுக்கோன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு பூட்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட அவர் இறங்கி ஸ்ரீமான் பூட்டி அவ்வளோ பெரிய செல்வந்தர், அவ்வளோ சேவைகள் செய்தவர், அவ்வளோ பக்தி, ஷேகாவ் கஜனன் மகாராஜ் மேலேயும் கஜனன் மகாராஜ் சொல்லி நம்மளுடைய பாபா கிட்ட வந்தார். கஜனன் மகாராஜ் கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கலை. நான் ஏன் வேற குரு கிட்ட போகணும், எதுக்கு போகணும், ஒரு வார்த்தை கூட கேட்காம பாபா கிட்ட வந்தார். பாபா கிட்டையும் அவ்வளோ அன்பாக இருந்த அந்த ஸ்ரீமான் பூட்டி, கோபால் ராவ் முகுந்த் ராவ் ஸ்ரீமான் பூட்டி, பாபு சாஹிப் பூட்டி, அந்த பூட்டி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உயிர் பிரியும் தருவாயிலும் கூட ஷாமாவுடைய கால் 2ஐயும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு எனக்கு என் வாழ்க்கையில் என் பாபாவை கொடுத்தது என் ஷாமா தான், என் ஷாமா தான் என் பாபா அப்படின்னு சொல்லி ஷாமாவோட கால் 2ஐயும் கெட்டியாக பிடிச்சிட்டு அவர் வந்து உயிர் பிரிஞ்சிருச்சு. இந்த பக்தர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாங்க. நிறைய விஷயம் கற்றுக்கலாம். என்னென்னா இப்போது ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தா கூட நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணும், நான் செஞ்சேன்னு சொல்லணும், அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்குற காலகட்டத்தில் இவ்வளோ விஷயங்களை செஞ்சு கூட எதையுமே எதிர்பார்க்காம அவர் வந்து அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்கே பதிவு பண்ணணும். எனக்கு ஸ்ரீமான் பூட்டி மேலே வினியம்மா சொல்லி நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால் நிறைய விஷயங்கள் இந்த ஆடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு பூட்டி ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க இதை பற்றி சொல்ல வேணாம், சில விஷயங்கள் வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு விஷயம் வேணா நான் சொல்கிறேன், பாபா கடைசியாக பயன்படுத்தின கஃப்னி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமான் பூட்டி வீட்டில் இருக்குங்க. நான் பூட்டி வீட்டுக்கு வந்து அம்மா வினிமா சொல்லி வினிமா அட்ரஸ் கொடுத்து வினிமாவுடைய
ஒரு ஹெல்ப்பில் நாங்கள் வந்து ஸ்ரீமான் பூட்டி வீட்டுக்கு போனோம். பூட்டி வீடு வந்து சும்மா பேலஸுங்க. அந்த பேலஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலில் வந்து இன்றைக்கி சமாதி மந்திரில் எப்படி இருக்கோ சுற்றி பாபாவை பார்க்குறதுக்கு முன்னாடி படங்களாக இருக்கும், பாபா கூட வாழ்ந்த பக்தர்களுடைய படங்களாக இருக்கும். அது போல் அதே மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க அந்த ஹாலை, பூட்டியோடைய வீட்டு ஹாலை. அந்த பூட்டி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கஜனன் மகாராஜ் தங்கியிருந்த ரூம் இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு பக்தர் கோபால்ராவ் முகுந்த்ராவ் ஸ்ரீமான் பூட்டி, இவரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு பாபாவுக்கும் ஸ்ரீமான் பூட்டிக்கும் என்னுடைய அன்பு வினியம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பாபா பக்தரின் கதையில் சந்திக்கலாம், இனிக்கும் லீலையில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்தா.